டிராகன் பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க் தான், எப்படி எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. You can look the couple, they can travel easy. You can look the people here. நைஸ். இவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஓட்டுற மாதிரி இருக்குது. மேபி ப்ராக்டிஸ்னால போல். கேவுக்குள்ளே போகிறோம். லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் உள்ளே பார்த்தா பயமாக இருக்குது. ஏதோ ஒரு ரேஸ் வர மாதிரி இருக்கு பாருங்க, செம்மையா. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வியட்நாமில் வந்து டே 4. இன்னைக்கு வந்து ஒரு நென்பின் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு டே ட்ரிப்புக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, போய் பார்க்கலாம். எக்ஸைட்டடாக இருக்குது. வியட்நாமோட எல்லா வீடியோஸும் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் நம்மளோட பஸ் வந்துருச்சு டே ட்ரிப்புக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வந்து ஆலாங் பே க்ரூஸ்க்கு போனோம். அப்பயும் வந்து ஒரு பஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போச்சு. ஸோ அந்த பஸ் வந்து இதை விட ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சார் நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து யாரும் ஹரிபரியாலாம் போய் நிறையா அப்படியே வேலை செய்ய கொச்சன்னு போவாங்களே, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே பார்க்க முடியல. மேபி இங்கே பாப்புலேஷனும் கம்மியாக இருக்கலாம். சார் இந்த 1 hour பிரேக் டைமு. ஸோ போயிட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் ஒரு பேம்பு ஃபார்ம் மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க பிரேக்கில். ஸோ பார்க்கலாம். கோகனட்டில் வந்து டவல் செய்கிறேன். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணது ஈஸியாகவும் வாஷ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. பேம்பு ஃபைபர்லேருந்து இந்த டவல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்களாம். இது எல்லாமே அவங்க சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷாப்பிங்க்கு வச்சுருக்காங்க. இந்த டவல்ஸு, இந்த கிளாத்து, ஸோ இதெல்லாம் பாத் டவல்ஸ். இதெல்லாம் வந்து 390 வியட்நாமி டாங்கு. இந்த டவல்ஸ் வந்து 25 வியட்நாமி டாங்கு. சோப்ஸும் வச்சுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் கேஃபிடேரியா இருக்குது. கைஸ் நின்பின் வந்துட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு குவேபேன் பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு மவுண்டெயின் ஹைக்கிங்கு. டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே இன்க்ளூடடு, ஏற்கனவே அதிலே புக் பண்ணியாச்சு ட்ராவல்ஸ் கூடவே சேர்த்து. ஏதோ 400-500 ஸ்டெப்ஸ் ஏறணும்னு சொல்கிறாங்க. போக வேண்டியது தான். நேற்றோடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பீக்காக தான் தெரியுது. அப்படியே ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காட்டுறோம் பாருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ நினச்சாலே வெயில் வேறு. நேற்றுலாம் கொஞ்சம் அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே நேற்று போகணும் ட்ரெக்கிங்கு. இன்னைக்கு வெயிலாக இருக்குது. ஸோ பிளேசஸ் எல்லாம் நல்லா. கைஸ் மேலே அந்த டிராகன் மாதிரி தெரியுதுல்ல, அங்கே தான் போக போகிறோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. Okay, after you go down, you can go to Lotus Lake later. Okay? Take care of the time for me.
வியூஸ்லாம் செம்மையாக இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டோம். இங்கே ரெண்டாக பிரியுது. ஸோ லெஃப்ட் சைடில் போனதும் கொஞ்சம் ட்ராகன் வருமா, ரைட் சைடில் இந்த ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லேயே போகலாம். ஸோ ஒரு 10 ஸ்டெப்ஸாக 20 ஸ்டெப்ஸாக போயிட்டு ஒரு பிரேக் எடுக்கிறோம். வெயில் இல்லைன்னா கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். பீக்குக்கு வந்து அங்கே மேலே போகணும். நான் அந்த இடத்துல வந்து காமிச்சேன்ல லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ரைட் சைடு. ஸோ அங்கே போனால் அந்த ஒரு குட்டி டெம்பிளில் வியூ பண்ண முடியும். ஸோ இது போயிட்டு டைம் இருந்தால் அது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சுற்றி வியூஸ் பாருங்க, செம்ம அமேசிங்காக இருக்கு. ஸோ நம்ம வந்தது வந்து ஒர்த் அப்படின்னு கண்டிப்பாகவே தோணும் இந்த நேச்சரை பார்க்கும்போது. அங்கே ஒரு ரிவர் மாதிரி இருக்கு பாருங்க, அதில் தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டிங் போக போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த மேலே இருக்க வியூ பாயிண்ட்லேருந்து வியூ செம்மையாக இருக்கு. இங்கே வந்து ஒரு சாமி இருக்கு, அப்புறம் பின்னாடி ஒரு டிராகன் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிராகன் போய் பார்க்கலாம். ரொம்ப கால் வைக்கிற மாதிரி கூட இல்லை, ரொம்ப ஸ்லிப்பரியாக வேற இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், டிராகனையும் காமிச்சிட்டு அது கூட நின்றுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. டிராகன் இது மேலே ஏறினோம்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கு. டிராகன் பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க் தான், எப்படி எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி ஏறி பார்க்கலான்னு பார்த்தோம். இன்னும் அது மேலே எல்லாம் கூட போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில் இல்லைன்னா கூட ஓகே. சரி ஓகே பார்த்தாச்சு, அப்படி நம்ம இறங்கி போகலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து லோட்டஸ் பாண்ட்லாம் இருக்குது, அது விசிட் பண்ணணுமா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லஞ்சு அப்புறம் போட்டிங்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்படி பார்க்கலாம். ரொம்ப ஸ்லிப்பரியா வேற இருக்கு. கீழே வரப்போகிறோம். பண்ணுவேன்னா அப்படின்னு நினச்சா கூட வாட் மேக்ஸ் மீ டு டூன்னு பார்த்தோம்னா வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. அவங்கள சின்ன பசங்க பெரியவங்க பேபி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க.
கொஞ்சம் கூட எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறாங்க. யாருமே கிவ் அப் பண்ணவே மாட்றாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு சரி இது பார்க்கலேன்னா அப்புறம் இன்னைக்கு வந்ததே வேஸ்ட் ஆகும்ல, அதனால வந்து எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பாண்ட் விசிட் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு போகணுமா, அது வேறு கால் பண்ணிட்டாங்க. கீழே வந்துட்டோம். இந்த சைடில் கூட ஏதோ ஒரு டைகர் கேவ் இருக்குன்னு சொன்னாங்க. டைம் வேறு அதுக்கு போகணுமா. கொஞ்சம் தூரம் தானா, போய் பார்த்துட்டு வந்துட்டு வெளியே தான். இங்கே வந்து நிறைய ஒர்ஷிப் பண்ணுறாங்க, எல்லாமே வச்சு காசு, கொக்கோ கோலா, ஃபேண்டா. ஸோ இதுதான் புலி வந்து தங்குற பிளேஸு. உள்ளே ஏதாச்சும் போகுதான்னு தெரியல, இவ்வளோதான் இதில் வியூ பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பாண்ட் பார்க்கலாம் வாங்க. லோட்டஸ் பாண்டு இந்த பிளேஸ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒன்று என்ன, வெயில் மட்டும் தான் ஒரு கான்ஸ்டன்ட்டு, அது மட்டும் கிளைமேட் ஃபேவரபுளாக இருந்தால் செம்ம ஒர்த்தான பிளேஸ் இது. ஹைக்கிங் போயிட்டு வந்தது கூட ஓகே தான், இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இது முடிச்சுட்டு நேராக பஸ்ஸில் தான் போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வியூஸ் பாருங்கள். கரெக்டாக 11:54 தான் ஆகுது. லோட்டஸ் பாண்ட் வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணல. இன்னும் உள்ளே போனால் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அவங்க கரெக்டாக நாங்கள் இதுலேருந்து இறங்கும் போதே வந்து கால் பண்ணிட்டாங்க கைடு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நேற்று பார்த்தவங்களாம் வந்து ரொம்ப கைடு எல்லாமே ரொம்ப கூலாக இருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பட் கரெக்டு தான், டைமிங் ஃபாலோ பண்ணணுன்னா வந்து எல்லோரும் வந்தால் தான், இல்லை ஒருத்தர் லேட் பண்ணால் எல்லாருக்குமே லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் கைஸ், நமக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா வந்து இங்கே சைக்கிளிங் இருக்குது, ஃப்ரீ சைக்கிளிங்கு. கொஞ்சம் நேரம் அந்த வந்து சைக்கிளிங் பண்ணலாம். அது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிலாம் கூட சொன்னாங்க. அந்த பாண்ட் விசிட் பண்ணுறது, வேறு ஏதோ சம் ஆக்டிவிட்டி சொன்னாங்க. ரைஸ் ஃபீல்டெல்லாம் போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ட்ரெக்கிங் வேண்டாம்னா மற்ற ஆக்டிவிட்டீஸ் வேறு ஏதாச்சும் கூட பண்ணிக்கலாம். ரைஸ் லஞ்சுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பஃபட் லஞ்சு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் நூடுல்ஸ், பப்பட்ஸு, கார்னு, வெஜிடபிள்ஸ், சாலட்ஸு, பீனட்ஸு, பம்கின் சூப்பு, ஸ்டீம்ட் ரைஸ், சூப்பு, சாசேஜஸ்ஸு, ஃபிங்கர் ஃப்ரைஸு, பாயில்டு ஃபிஷ்ஷு, ப்ரெட்டு. கைஸ் லஞ்ச் முடிச்சாச்சு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் பெருசாக டேஸ்ட் வைஸ் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஐட்டம்ஸ் இருந்ததுனால மேனேஜபிள். நிறைய ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, கொஞ்சம் ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்படி இப்படின்னு ஒன்று சாப்பிட்டோம்னாலே வந்து போதுமானதாக இருக்கும். என்ன தண்ணி ஒன்று தான் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணுமோ சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ கிளம்பலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்பிள் விசிட்டு. டெம்பிள் பேர்லாம் தெரியல, எல்லாமே சொல்கிறாங்க, எதுவுமே வாயில் வரமாட்டேங்குது. ஒரு 5 to 10 minutes விசிட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றி வந்து ஒரு குட்டி லேக் மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து அப்படியே மவுண்டெயின், செம்ம சூப்பர் லொக்கேஷனாக இருக்குது. உள்ளே போகலாம். Take the buffalo or the cow, go to the field, go to the mountain, go to there. We make the team to play football, make the team fighting together. Training for Vietnamese people. We have a skill about the fighting. Because Vietnam is small body. But we have to work with the China, with the friend, with American. But small kid, we have a time to training, running faster, carry very heavy. And you can see, we can running faster, can moving the letter. Moving everywhere.
go up mountain, carry many things, fall on the wall. And we want கைஸ் டெம்பிள் உள்ளே போகிறோம். நான் ஏதோ 5 to 10 minutesன்னு தப்பாக நினச்சிட்டேன். 40 minutes சொல்கிறாங்க. அப்புறம் கேர்ள்ஸ் வந்து ஃபுல் ட்ரெஸ் போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அது கூட நல்லாயிருக்கு. சரி உள்ளே போகலாம். here. They have a couple travel happy. Why you single? Hey, why you? You how old you? 27. 20. No problem. 30. Okay. இதுதான் வந்து கிங் டெம்பிள். நான் ஏற்கனவே நிறைய பிளேஸில் சொல்லியிருப்பேன். பியரு, கொக்கோ கோலா இதெல்லாம் வச்சு வந்து வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து அதெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து வச்சு வர்ஷிப் பண்ணுறாங்க. அது மணி, இன்னும் என்னென்ன பேப்பர்ஸோ இது எல்லாமே வச்சு வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. போட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். டைம் 2:30 ஆகுது. எவ்வளோ நேரம் போட்டிங் இருக்கும்னு தெரியல. Let's see. இந்த பிளேஸ் பேர் தான் டாம் காக்னு நினைக்கிறேன். போட் செட்டியில் இருக்கும். பிளேஸ் செம்மையாக இருக்கு. ஒரு மவுண்டன் வியூவோட போகலாம். Okay, 2x1. அவர் யாருமே இல்லை. நம்ம மட்டும்தானா இருக்காரா? கைஸ் போட் ஏறியாச்சு. இது என்ன பரிசெல்லாம் போட்டா? ஓகே, கயாக்கிங் மாதிரி ஒரு போட்டு. செம்மையாக இருக்குது. இந்த வாட்டரு, மவுண்டெயினு, இன்றைக்கி கிளைமேட்டு இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணலாம் வியூஸை. கைஸ் லேடி தான் வந்து நம்மளோட போட்மேனு. லெக்கில் தான் வந்து இங்கே பெடல் போடுறாங்க. கையில் பாருங்கள், கையில் வேறு விசிறிகிட்டே வராங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஆழம் வந்து நம்ம கழுத்து அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஓட்டுற மாதிரி இருக்குது. மேபி ப்ராக்டிஸ்னால போல். ரொம்ப கேஷுவலாக, அதுவும் பின்னாடி ஒரு பேக் ரெஸ்ட் வேறு இருக்குது. காலுக்கு மட்டும்தான் வேலை.
அந்த அவங்க அவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டுறாங்க போல். மேலே வந்து ட்ராகன் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வியூ பண்ணும்போது இந்த போட்டிங் பார்த்தோம்ல, அதோ இந்த பிளேஸ் தான் அது. வாவ், ஸ்வான் பாருங்கள், கீழே பாருங்கள். கைஸ் நான் கூட கொஞ்சம் தூரமாக இருக்கும்னு பார்த்தேன், போயிட்டே இருக்கு. அந்த குட்டி கேவுக்குள்ளே போக போகிறோம் இப்போ. கேவுக்குள்ளே போகிறோம். லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் உள்ளே பார்த்தா பயமாக இருக்குது. வாவ், லைம்ஸ்டோன் கேவு. ஆனால் எவ்வளோ தூரம் போகும் கேவு? போயிட்டு இதே வழி தான் இல்லை திரும்பி வர? இல்லை எல்லோரும் இப்படி தான் வராங்க. பரவாயில்ல, லைட்லாம் போட்டு வைக்கலன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். கேவையும் வந்து தாண்டி வந்துட்டோம். இன்னமும் வந்து போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம்னு தெரியல. ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு இருக்காங்க. மேபி போனவங்க தான் வராங்களா என்னன்னு தெரியல. அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தூரம் மறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. கைஸ் இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு வியட்நாமில் வந்து 4th டே அண்ட் லாஸ்ட் டே ஆல்சோ. நாளைக்கு வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சரி ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ வியட்நாமோட அதர் வீடியோஸ் எல்லாமே வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து ஒர்த்தான பிளேஸ் தான் எல்லாமே விசிட் பண்ணுறதுக்கு. இந்த க்ரூஸில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டே ட்ரிப்பு, அப்புறம் ஹனாய் சிட்டியும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து சீப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்த வரைக்குமே வந்து ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம், ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லிப்பர், ஷூஸ் எல்லாமும் ரீசனபிளாக இருக்குது. இப்போ இன்னொருத்தவங்களை பார்த்தோம், அவங்களும் வந்து ஐஃபோன் வாங்கினேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் 15 மேக்ஸா 15 ப்ரோ மேக்ஸ் வந்து அரௌண்டு ஒரு 1,40,000 தானே, 1,45,000 வருதுன்னா இங்கே வந்து 90க்கு வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து சீப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இங்கே யாராவது வராங்க அந்த மாதிரி உங்களுக்கு வர பிளான் இருந்தால் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைட்டாக வந்து சன்ரைஸ் ஹையில் வந்து ஒரு மாதிரி கண்ணை கூசுகிற மாதிரி இருக்குது. ஸோ கொடை வச்சுருந்தோம், அதனால் எடுத்துக்கிட்டோம். அவங்களே கூட 2 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் 2 சைடும் வந்து பேடி ஃபீல்டு இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஒரு மலை பக்கம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆளுங்களே ஃபஸ்ட்டு இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து இவ்வளோ நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. ஊர் ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் நல்லா செழிச்சு இருக்குது. ரைஸ் பார்த்தோம்னா ஏதோ சின்ன சின்ன பாஸ்மதி ரைஸ் உடலாம் இருக்குது. இந்த பேடி ஃபீல்டு மட்டும் இல்லை, சுற்றிலும் வந்து வாழை மரம்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே யார் இருந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. கேவ் 2 மொத்தம் 3 கேவ் இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வராங்க. பின்னாடி பார்க்க சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு ரேஸ் வர மாதிரி இருக்கு பாருங்க, செம்மையா. கேவ் 3
இது வந்து ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கு, கையை தொடலாம். ஓகே, தண்ணி வேற சொட்டுது லைட்டா. இடிக்குது. இந்த இடத்துல வரும்போது நிறைய போட்ஸ் வருதா, நல்லா இருக்கு பார்க்கவே. தண்ணி நிறைய சொட்டுது இந்த இடத்துல, மழை பெய்ய பெய்ய அப்படியே ஊறும் போல இருக்கு. ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. தேர்ட் கேவ்ல போயிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. Daily how many round? 200 சொல்றாங்க. 8 kilo. 8 kilometer, 2 times 400. Okay. ஓ, இந்த மாதிரி இதெல்லாம் வேற பண்ணுவாங்களா? சில்க் த்ரெட் நேத்து அங்க பார்த்தோம்ல, அந்த க்ரூஸ் போற வழியில ஹோட்டல்ல இந்த மாதிரி இல்லாமோ இந்த பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி ரைஸ் அதெல்லாம் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிரைஸ் பிரைஸ் ஆஹா ஆஹா 200 டாங்ஸ் சொல்றாங்களா? இந்த பிளேஸ், இந்த மவுண்டெயின், நம்ம போட்ல போயிட்டு இருக்க மாதிரி எல்லாமே சில்க் த்ரெட்ல பண்றது சூப்பரா பண்றாங்க. இந்த ஊர்ல வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்றதும் பார்க்க முடியுது. பேக்ஸ்லாம், பர்ஸ் பேக்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க அந்த சில்க் த்ரெட் வச்சு. $100. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போட் ஜெட்டிக்கு வந்துட்டோம். டைம் வந்து 4 o'clock ஆகுது. இது எவ்வளோ 1 hour டைமா? ஒரு 1 hour அதுக்கு மேலே ஆயிருக்கும். எப்படி தான் அவங்க வந்து பண்ணுறாங்கன்னே தெரியல. நல்லா இருந்துச்சு. வரும்போதெல்லாம் எனக்கு தூக்கமே வந்துருச்சு இந்த காற்றுக்கு. ஸோ வந்தீங்கன்னா வந்து வியட்நாமில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் பஸ் ஏறி கிளம்ப வேண்டியது தான். பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட டே ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. பஸ் ஏறியாச்சு. டைம் வந்து 4:40 ஆகுது. ஒரு 2 hours ஆனாய் போயிடுவோன்னு போட்டு இருக்கு. ஓகே, ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். வியட்நாம் அதர் வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு இன்றைக்கி சும்மா அங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஷாப்பிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம்.
ஸோ ஃப்ளைட் வந்து அதே தான். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூட்டில் வந்தோம்ல, இங்கேருந்து அகெயின் நாங்கள் மறுபடியும் சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து சென்னை கிளம்புறோம். அந்த ஃப்ளைட் வீடியோவும் வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. இது என்ன ஏரியானே தெரியல, செம்ம வைப்பாக இருக்கு. ட்ரிங்க்ஸ், ஃபுட்டு எல்லாமே இருக்கு. உள்ள பயங்கரமா போயிட்டே இருக்கு.